கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருக்கும் ஊழியக்காரருக்கும் சேர்த்து நாம் தேவ சமூகத்தில் கிருபை கிடைத்தாலே போதும் என்று யாரை கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க. பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர்? ஏதோ கர்த்தருடைய கிருபையில் இருக்கிறேன் என்று சொல்லுவீங்க. அதுதானே சொல்கிறீங்க? அதுதான் கரெக்டு, அதுதான் சரி. நீங்களும் நானும் ஜீவிப்பது வாழ்வது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்த ஒரு வாக்குத்தத்தத்தை, அது என்ன கிருபை என்பதை குறித்து நான் படிக்கிறேன். பாருங்கள், சங்கீதங்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், சங்கீதம் 17:7வது வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவனில் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நீங்கள் எத்தனை தடவை படிச்சிங்களோ கேட்டீங்களோ தெரியாது எனக்கு. ஆனால் ஒரு வார்த்தை என்ற உள்ளத்தையே தொட்டது. நம்மை நடத்துகிறது என்ன தெரியுமா? கிருபை தான். அந்த கிருபைக்கு என்ன பெயர்? அதிசயமான கிருபை. ஹல்லேலூயா. உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று நாம் ஜெபத்தில் கேட்கறது போல இருக்குது இல்லையா? நிச்சயமாக அவருடைய கிருபை மிகவும் அதிசயமாக இருக்கும் இந்த வருஷத்தில். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக, நீங்கள் எண்ணுகிறதுக்கு மேலாக அவர் கிருபையை விளங்க செய்ய ஆவலோடு இருக்கிறார். விசுவாசிப்போம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாராக. God bless you. Amen. Amen.